இன்றைக்கி வீடியோவில் வந்து அயனிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த பிசி ஷாம்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அயனிங் மிஷின் தேவை. சீரம் வந்து லோரியலோட சீரம் நம்ம யூஸ் பண்ணலாம். மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீட் ப்ரொடெக்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்புறம் செக்ஷன் கிளிப்பு, டைல் கோம் இதெல்லாம் தான் வந்து தேவையான பொருட்கள். இப்போது நம்ம நல்லா ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஹீட் ப்ரொடெக்டர் அப்ளை பண்ணணும். ஹேரோட லென்த்தில் அப்ளை பண்ணிவிட்டு 4 செக்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இவங்களுக்கு ரொம்ப முடி கம்மின்றனால 4 செக்ஷன், நீங்கள் 6 முடியோட அளவுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணலான்னா, இங்கே பட்டன் இருக்குது. இதை அமுத்தினோன்னா வந்து இந்த டிகிரி அந்த செல்சியஸ் வந்து மாறும். உங்களுக்கு அந்த கொடுத்துருப்பாங்க 160, அப்புறம் 180 கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து 200, அப்புறம் 220. இதுதான் வந்து இருக்கிறதுலே அளவு அதிகமாக இருக்கிறது 220 இருக்கும். நம்ம வந்து 180ல் ரெண்டாவது வச்சு பண்ணலாம். ஒவ்வொரு மிஷினுக்கு தகுந்தாப்பில் டிசைன்ஸ் மாறும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4 செக்ஷனில் ஒரு செக்ஷனில் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம அயனிங் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது நம்மளே நமக்கு பண்ணிக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்காது. ஒவ்வொரு செக்ஷனாக ரொம்ப கம்மியாக நம்ம இப்போ என்ன சொல்கிறது, ஸ்மூத்னிங் பண்ணுறப்பையோ நம்ம பர்மனெண்ட்டாக ஹேர் ஸ்மூத்னிங்லாம் பண்ணுறப்ப எவ்வளோ கொஞ்சம் செக்ஷனாக எடுக்கிறோம், அதே மாதிரி தான் கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து நம்ம வந்து இப்போ அயனிங் பண்ணணும். இப்போ அயனிங் பண்ணுறப்போ வந்து நம்ம டைல் கோம் யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம செக்ஷனும் எடுப்போம். நம்ம சப்போர்ட்டுக்காக வந்து அந்த டைல் கோம் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஏன்னா கையில் முடியை வந்து கைகளால் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த அயனிங்கும் போயிடும். நமக்கு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி சீப்பில் சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி தான் அயன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மேலே வந்து அதாவது ரூட்டில் டச் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். நம்ம ரூட்லேருந்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஹேர் லென்த்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக செக்ஷன் எடுத்துகிட்டு அதாவது மேலேருந்து ஒரு ஆஃப் இருக்கப்போ வந்து ஒரு 3 தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அயன் பண்ணணும். அந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துலையே ஒரு 3 தடவை திருப்பி பண்ணிவிட்டு அப்புறம் ஹேரோட லென்த்து நுனி வரைக்கும் கண்டிப்பாக பண்ணணும். நுனியில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரிசல்ட் அந்தளவுக்கு தெரியாது. ஹேரோட நுனியிலையும் ஒரு 2-3 தடவை திருப்பி நல்லா அயன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மேல் முடிகளை அயன் பண்ணுறப்ப கீழே இருக்கிற முடிகளையும் கொஞ்சம் எல்லா முடியுமே சேர்த்து திரும்ப ஒரு தடவை அயன் பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த ப்ரெஸ் பண்ணுறது, நம்ம அயன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம ட்ரைனிங் பண்ண நமக்கு கரெக்டாக வரும். இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த மேலே வந்து ஒரு 3 தடவை அழுத்தம் கொடுத்து அங்கே பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி கீழேயும் பண்ணணும். முடியை மடக்கக்கூடாது, லென்த் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இந்த டைல் கோமை சப்போர்ட் வச்சு பண்ணணும். நீங்கள் கைகளில் பிடிச்சி பண்ணக்கூடாது. அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, முடியில் வந்து மடங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கோமை இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி கோமை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே டைல் கோமை வச்சு நம்ம பண்ணணும். இப்போது பேக்கில் வந்து ஒரு செக்ஷன் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பேக்கில் இன்னொரு செக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ஃப்ரண்ட்டில் போகணும். பேக் ஃபுல்லாக 2 செக்ஷன் முடிச்சிடலாம். இவங்களுக்கு முடி கம்மின்றனால இப்படி இருக்குது. இதே வந்து ஹேரில் முடி வந்து அதிகமாக இருக்கப்போ நம்ம வந்து 6 செக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக்கில் ஒரு சைடு செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்கிற முடியையும் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக எடுத்து அயனிங் பண்ணிவிடுங்க. அயனிங் பண்ணுறப்ப நல்ல லென்த்து வரைக்கும் கொஞ்சம் முடிகளாக எடுத்து நல்லா அயனிங் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் செக்ஷனாக எடுத்து இப்போ நீங்கள் ரைட் சைடு நிற்கிறீங்கன்னா அந்த சைடு எடுத்துகிட்டு அந்த இருக்கிற பேலன்ஸ் முடியை வந்து லெஃப்ட் சைடு விடுங்க. இப்போ வந்து சைடில் பண்ணுறப்ப வந்து பேக்கில் நின்று பண்ணக்கூடாது, சைட்லேயே நின்று தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அயனிங் நல்லா வரும். இப்போ இந்த இடத்துல பண்ணுறப்ப வந்து காதில் கை வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா தெரியாமல் காதில் சுட்டுடும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கேயும் எப்படி நம்ம பேக்கில் அயனிங் கொடுத்தோமோ அதாவது நல்ல ஒரு 3-4 தடவை ஃப்ரண்ட்லேயே ஒரு 3 தடவை இப்படி அழுத்தி எடுத்துகிட்டு அப்புறம் டைல் கோமால் சப்போர்ட் வச்சுட்டு கீழே வரைக்கும் நல்லா அயனிங் கொடுக்கணும். இந்த மாதிரி அயனிங் கொடுத்துட்டே இருங்க. இது வந்து நம்ம அடிக்கடி பண்ணக்கூடாது, முடிக்கு அது நல்லது கிடையாது. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்
ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அந்த மாதிரி டைங்களில் எப்போயாவது ஒரு தடவை நீங்கள் பண்ணுறனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் மிஷின்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனால் முடியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எப்படி ஹேர் மெயின்டைன் பண்ணணும், வாஷ் பண்ணணும், ஹேர் ஆயில் எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நான் அது லாஸ்ட்டாக எண்டு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த செக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நான் அப்படியே காமிக்கிறேன், நீங்கள் வந்து டீட்டெயிலாக பாருங்கள் இது ஃபுல்லாக பண்ணுறத. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி அயனிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் பண்ணுறப்பையும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இப்போ ரைட் சைட் பண்ணுறோன்னா அந்த பேலன்ஸ் இருக்க முடியை வந்து லெஃப்ட் சைடு விடுங்க. லெஃப்ட் சைடு விட்டுட்டு அயனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிகள் எடுத்துகிட்டு ஒரு சைடு முடியை விட்டுட்டு காது ஓரமாக இந்த மாதிரி கைகள் வச்சுக்க சொல்லணும். ஏன்னா காதில் தெரியாமல் சுட்டணும். அது மாதிரி மேலே இருக்க முடியை ஒரு 3 தடவை அழுத்தம் கொடுக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. முடிகளை ஒரு 3 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும். ரூட்லேருந்து தள்ளி தான் அப்ளை பண்ணணும், சுட்டுறக்கூடாது, கவனமாக பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சோன்னே கைகளில் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடமும் நம்ம அயனிங் பண்ணோன்னே ஃபைனலாக சீரம் அப்ளிகேஷன் கொடுங்க. ஹேரோட லென்த்தில் தான், ரூட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன், நான் அதை எண்டு ஸ்க்ரீனில் போடுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு தொடர்ந்து வீடியோஸ் போடணுன்ற மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ.